சிக்கன் வாங்கினீங்கன்னா இது போல் சிக்கன் கோஃப்தா ரெசிபி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹோட்டலில் செய்கிற சிக்கன் கோஃப்தா ரெசிபியை விட இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது போல் ஒரு வெஜிடபிள் கட்டர் அப்படின்னா மிக்சர் ஜார் கூட எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்ட பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த உருண்டைகள்லாம் நல்லா ஒட்டி வரும், உதிராமல். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு இருக்கும். ஒருவேளை சிக்கனில் ஏதாவது தண்ணி இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு எக்ஸ்ட்ராவை சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் இந்த அளவுக்கு பெருசாக உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கோங்க. 200 ml அளவுக்கு நல்ல திக்கான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இது போல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்ச 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த முந்திரியை பவுடரை அரைச்சும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 4லேருந்து 5 கிராம்பு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது கொதி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிர் முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தயிர் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா திக்கான பதத்துக்கு வரும். ஒரு 3 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சோன்னா நல்லா கெட்டிப்பட்டு நல்லா இது போல் திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. சிக்கன் உருண்டைகளை சேர்த்துட்ட பிறகு நம்ம இதை கலந்து விடக்கூடாதுங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மேல் பக்கம் வேகாமல் இருக்கும், அடிப்பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா திருப்பி விட்டுருங்க. நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா இந்த சிக்கன் உருண்டைகளெல்லாம் உடஞ்சி வரும். அதனால் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் திருப்பி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம சிக்கனில் அரைச்சி சேர்த்துருக்கிறதால ரொம்ப நேரம் எடுக்காதுங்க வேகிறதுக்கு. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க.
அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால் தான், நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், சிக்கன் கோஃப்தா ரெசிபி சூப்பராக ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்கான பதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கொடுக்குறது போலவே சிக்கன் கோஃப்தா ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.